இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்போர்ட்ஸ் விகடன் நியூஸ்க்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து, பவர்ட் பை ஜிடி ஹாலிடேஸ். நேற்று ஒரு நல்ல மேட்ச் நடந்துருச்சு. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போய் த்ரில்லராக வந்து மேட்ச் முடிஞ்சிருந்துச்சு. ஜிடி விசஸ் டிசி. இந்த மேட்ச்சில் டிசி வந்து ரொம்ப சூப்பராக வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் டிசி எப்படி ஜெயித்தாங்க, குஜராத் வந்து எதனால எல்லாம் தோத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. நேற்று ஒரு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதப்பெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான மேட்சை வந்து கொடுத்துறாங்கல்ல. லாஸ்ட் பால் வரைக்கும் போய் த்ரில்லரா. தினந்தோறும் இப்படிதான். அதாவது ரேட்டிங் இந்த வருஷம் பயங்கரமா கூரையை பிச்சுக்கிட்டு வருதுன்னா சொல்றாங்க. எதுக்குன்னா காரணம் இதுதான். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி த்ரில்லர்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்றது நீங்களே சொல்லுங்களேன். பயங்கரமான மேட்ச். ஆனால் நம்ம இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆப்பெல்லாம் எதிர்பார்க்கல. ஹை ஸ்கோரிங் கேமா இருக்கும் நம்ம வந்து பேசியிருந்தோம். பட் இவ்வளவு ஃபைட் போடுவாங்க அப்படின்னு ஹை ஸ்கோரிங் கேமா போறதுக்கான ஒரு எந்த இன்கிரீடியன்ட்டும் இல்லாம இருந்துச்சு. 44-3 அவங்க டெல்லி அங்கிருந்து 220 அடிச்சிருக்காங்கன்னா என்ன பெரிய விஷயம். ரிஷப் பண்ட் ஆடினாரு. அதாவது ஐபிஎல்ல அவர் வந்து இந்த எமர்ஜிங் பிளேயர் அவார்ட்லாம் வாங்குவார் ஒரு சீசன். அப்ப நிறைய ஷாட்ஸ் அவர்கிட்ட இருந்து பார்த்திருக்கோம். அதை திரும்பி பார்த்த மாதிரி இருந்துச்சு. என்ன மாதிரி ஸ்ட்ரோக் பிளேயர் சூப்பரா ஆடினார் ரிஷப் பண்ட் அண்ட் அக்ஷர் பட்டேல். அவரும் நல்லா ஆடினாரு. அக்ஷர் பட்டேல் எப்படின்னா இப்போ வேர்ல்ட் கப் செலக்ஷன் வரப்போகுது, கொஞ்ச நாள்ல அறிவிச்சிருவாங்க. அண்ட் அக்ஷர் பட்டேல் சமீபத்துல ஒரு பேட்டியும் கொடுத்திருந்தாரு. அவர் வந்து இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூலை ரசிக்கல. அதுக்கு அவர் காரணம் என்ன சொன்னார்னா, என்னோட பேட்டிங் வழக்கமாவே நான் நம்பர் 6 வர ஒரு பிளேயர்னா, இம்பாக்ட் பிளேயர்னால் இன்னொரு ஒரு பேட்ஸ்மேன் உள்ள வந்துடுறான், ஸ்பெஷலிஸ்ட். சோ நான் நம்பர் 7 நம்பர் 8ன்னு விளையாட வேண்டியது இருக்கு. சோ என்னோட பேட்டிங் டேலண்ட்டை என்னால காட்டவே முடியறது இல்லை ஐபிஎல்ல. சோ அவரா கேட்டு வாங்கின பொசிஷன் நான் நினைக்கிறேன் இந்த நம்பர் 3. அதுவும் அவர் டைரக்ட் காம்படிஷன் எப்பவுமே ஜடேஜாவோட இருப்பார் பாவம். ஏன்னா ஜடேஜா இருந்தாருன்னா பிளேயிங் லெவல்ல அக்ஷர் பட்டேலுக்கு வாய்ப்பு இருக்காது. பட் பேக்கப் பிளேயராவது அவர் போகணும்னா ஹி டிசர்வ்ஸ் அ பிளேஸ். செம ஆல்ரவுண்டர் அவர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் இந்த கண்ட்ரி. சோ அப்ப ஜடேஜா நம்பர் 4 போறாரு, நான் நம்பர் 3 போய் பாக்குறேன்பா சொல்லிட்டு வந்தாரு. வரது ஒரு விஷயம், பட் அடிக்கிறது இன்னொரு விஷயம். என்னமா ஆடினாரு, சூப்பர் இன்னிங்ஸ். பயங்கரமா ஷாட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியரா வந்து பவுண்டரிஸ் வந்து கிளீன் பண்ணியிருந்தாரு. அப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பெரிய ஹைலைட்டா இருந்தது வந்து பண்டோட இன்னிங்ஸ் தான். அதான் வந்து அந்த இதை வந்து அந்த ஸ்கோரை வந்து 220 அப்படின்னு போய் நிப்பாட்டுச்சு. பார்த்தோம்னா அது கடைசி ஓவர்லாம் வந்து என்ன இதுல இருந்தாருன்னு தெரியல. பேட்டை தூக்குனாலே வந்து 6 தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாரு. ஸோ எப்படி அவரோட இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு அவரோட, ஏன்னா அவர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு வருஷம் பிரேக்ல இருந்து திரும்ப வராரு. நம்ம இதுக்கு முன்னாடி இன்னிங்ஸ்லாம் பார்த்தோம், பட் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரிசர்வ் பண்ண வந்து திரும்ப பார்த்த மாதிரியான ஒரு இது ஆரம்பிச்சுல்ல. அதாவது வேர்ல்ட் கப் ரெடி அப்படின்னு காமிச்சிட்டாரு. எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் இருந்துச்சு, ஆமா, அப்ப வந்து நடக்க முடியாத ஒரு பிரச்சனை இருந்தேன், பெட் ரிடனா இருந்தேன், ஓகே இப்ப திரும்ப கிரிக்கெட் விளையாட வரேன்னு ஐபிஎல் ஆரம்பிச்சப்ப காமிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 இன்னிங்ஸ் என்னால திரும்பி வர முடியும்னு காமிச்சாரு. இப்ப ரிஷப் பண்ட் இஸ் ரெடின்னு காமிச்சிட்டாரு. பேட்டிங் மட்டும் இல்ல ஸ்ரீராம், நேற்று மேட்ச்ல இன்னும் நம்ம டிஸ்கஷன்ல போக போக பேசுவோம். அவரோட கீப்பிங் நேற்றுக்கு செம்மையா இருந்துச்சு. ஐ திங்க் ஆஸ் அ கீப்பர் அவரோட பெஸ்ட் டேயா இருந்துச்சு நேற்றுக்கு ஐபிஎல்ல. அண்ட் அவரோட கேப்டன்சி அதுலயும் ஒரு பெஸ்ட் டே நம்ம பார்த்தோம். நம்ம இவர் இல்ல அப்படிங்கிற போய் தான் இதை தாண்டி நிறைய சாய்ஸ் எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். டிகே உள்ள வருவாரா, இன்னொருத்தர் வேற சொல்ல வருவாங்க. இருக்கிற விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்ல தோனி வரைக்குமே போயிட்டோம். நம்ம வந்து தோனி எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து இப்படி ஒரு இன்னிங்ஸ் இனிமே வந்து டாட் அவ்வளவுதான், நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இன்னிங்ஸ்ல. ஆமா, அதேதான் நீங்க சொன்னது அப்சல்யூட்லி கரெக்ட் தம்பி. நான் இங்க இருக்கிற வர இந்த காட்டுக்கு நான் தான் ராஜான்னு அவர் காமிச்சிட்டாருங்க. ஏன்னா இந்தியன் டீம் நீங்க வேர்ல்ட் கப் செலக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா காம்படிஷன்ல இருக்கிறவங்க, இஷான் கிஷனை எடுக்கல. ஏன்னா இஷான் கிஷன் டாப் ஆர்டருக்கு கம்பீட் பண்றவர். மிடில் ஆர்டர்ல ராகுல் டிராவிடோட கோச்சிங்ல எப்பவுமே இந்த லெஃப்ட் ஹேண்டர் வேணும்ன்ற தேடல் இருந்துகிட்டே இருக்கு. அண்ட் ரிஷப் பண்ட் இருந்தா அந்த தேடலே இருந்திருக்காது. சோ மிடில் ஆர்டர்ல ஸ்பின்னோ ஃபாஸ்ட் பவுலிங்கோ அடிக்கிற ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் இப்ப திரும்ப எமர்ஜ் ஆயிட்டார் ரிஷப் பண்ட். ஐ திங்க் அவர் வந்து ஈஸி பிக்கா இருப்பார் இப்போ வேர்ல்ட் கப்க்கு. டெல்லி வந்து சூப்பரா அக்ஷர் பட்டேல் நல்லா பண்ணாரு, பண்ட் நல்லா பண்ணாரு. ஸ்கோர் 220 போயிட்டாங்க. ஆனா ஜிடியோட பவுலிங் பத்தி பேசணும். ஜிடியோட பவுலிங் வந்து நம்ம வந்து அவங்க வந்து நல்லா பண்றாங்க, 160 170 மற்ற டீம்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்கலாம் பேசியிருக்கிறோம். பட் நேத்து வந்து ரொம்ப போனாங்க. அதுவே ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா அந்த 190 200 நிப்பாட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. பட் பார்த்தா கடைசியில அதை தாண்டியுமே போச்சு. எங்க வந்து மிஸ் பண்ணாங்க? ஒரு 3 விஷயங்கள் இருக்கு ஸ்ரீராம். நீங்க கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. ஆனா அல்ல இப்போ
உமர் ஜாயும் சந்தீப் வாரியரும் போலிங் ஓபன் பண்ணாங்க. உமர் ஜாய் ஒரு பக்கம் டீசென்டா போலிங் போட்டாரு. பெரிய ரன்ஸுக்கு போலினாலும் அந்த டைம்ல ரன்ஸுக்கு போயிட்டு இருந்தாரு. கரெக்டா போலிங் போட்டது சந்தீப் வாரியர். 3 ஓவர் 3 விக்கெட் வெறும் 15 ரன்னு. 7 ஓவருக்கு போலிங் சேஞ்சே நடக்கல. இவங்க 2 பேரும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப 8வது ஓவர் நேச்சுரலி சந்தீப் வாரியர் போட்டிருப்பாருன்னு நான் நினைச்சேன். அவரை போட்டு முடிச்சிருவாங்க. அவரை வெளியே அனுப்பிட்டு இம்பாக்ட் சப்பா சாய் சுதர்ஷன் அப்பவே ஃபீல்டிங்கே வந்துருவாருன்னு நான் நினைச்சேன். பட் இல்ல, 1 ஓவர் ஹோல்டு பண்ணாங்க. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா 3 விக்கெட் எடுத்து வெறும் 15 ரன் கொடுத்தவருக்கு 4வது ஓவர் கிடையாதான். அது ஏன் அப்படின்றது எனக்கு புரியல. அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட், அக்சர் பட்டேல் இவங்க 2 பேரும் கிரீஸ்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ஃப்ரண்ட் லைன் போலரான சாய் கிஷோர் போன மேட்ச் உங்களுக்கு போலிங்ல மேட்சை ஜெயிச்சு கொடுத்தவரு. அவருக்கு 2 லெப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கன்ற ஒரே காரணத்தினால போலிங்கே கொடுக்காதது எனக்கு தெரிஞ்ச அபத்தம். ஃப்ரண்ட் லைன் போலருங்க T20 கரியர்ல அவரோட எக்கானமி ரேட் 6க்கும் கீழே. அவர் என்ன இதுவரைக்கும் லைஃப்ல லெப்ட் ஹேண்டர் போலிங்கே போட்டது இல்லையா? இன்ஃபேக்ட் அவருக்கு டைரக்டா ஒரு பண்ணாரு, தூக்கி 19வது ஓவர் சாய் கிஷோரோட ஓவர்னு கொடுத்தாருங்க. அதுவும் இன்னொரு அபத்தம். இன்ஃபேக்ட் அந்த ஓவர்ல அவர் அடிச்சது பந்து கிடையாது, ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ். லெப்ட் ஹேண்டர் நல்லா போட்ட, ரைட் ஹேண்டர் தான் அவரை டேக் ஆன் பண்ணது அந்த ஓவர். சோ முன்னாடியே சாய் கிஷோரோட ஓவர்ஸை தள்ளி இருக்கணும். அண்ட் கடைசி ஓவர் மோஹித் சர்மா அந்த ஓவர் வரைக்கும் 3 ஓவர்ல 42 கொடுத்தவர், அதுக்கப்புறம் 72 கொடுத்தாரு 4 ஓவர்ல. சரி, டெசிக்னேட்டட் டெத் போலர் நீங்க கூட்டு போறீங்க, பட் அன்னைக்கு அவருக்கு விழல பாலு. ஏன்னா ரிஷப் பண்ட் வந்து யாக்கரை தோண்டி அடிக்கிற பிளேயர் கிடையாது. அவர் வந்து லென்த் பால தூக்கி ஃபைன் லெக் மேல, லெக் சைட் மேல அடிக்கிற பிளேயர். அவருக்கு வைட் யாக்கர் அந்த மாதிரி போடணும். பாவம் அந்த பால் 2 தடவை ட்ரை பண்ணாரு. பட் ரிஷப் பண்ட் அதையும் ஆஃப் சைட்ல 4 அடிச்சாரு. அதுக்கப்புறம் அதை கன்வெர்ட் பண்ணி மிட் விக்கெட்ல 6 அடிச்சாரு. சோ மோஹித் சர்மாவோட ஃபார்ம் நேத்துக்கு சரியா இல்லாததுனால மாட்டிக்கிட்டாங்க. சோ 180 220 ஆகுறதுன்றது, ஏன்னா குஜராத் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்க வந்து 160 180 டீம்னு. இந்த சீசன் 200 டீமா இருக்காங்க. பட் ரொம்ப ஓவரா கொடுத்துட்டாங்க. அதுல கில்லோட கேப்டன்சி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சுமாரா இருந்துச்சு நேத்தைய மேட்ச்ல. கில்ல தாண்டி நம்ம வந்து நெக்ரா பத்தியுமே பேசுறோம். நெக்ராவோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கு அந்த கேப்டன்சில. அவருமே ஒரு பவுலிங் கோச். அவர் வந்து லீட் கோச்சா இருக்கும்போது அவர் இந்த விஷயங்கள்லாம் வந்து கூடுதலா கவனிச்சிருக்கணும்ல. லாஸ்ட் மேட்ச் வந்து பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வாங்கின பிளேயரை இந்த மேட்ச்ல ஓவரே கொடுக்காம நிப்பாட்டி வைக்கிறது. இன்னொருத்தர் வந்து நல்ல பவுலிங் பண்றாரு, 3 ஓவர் போட்டு 15 ரன், அவருக்கு 4வது ஓவர் கொடுக்கறது கிடையாது. மேபி அந்த டெத்ல வந்து சந்தீப் வாரியர் ஒரு ஓவர் போட்டிருந்தாரு அப்படின்னா இன்னும் ஒரு 10-20 ரன் கூட கம்மியாயிருக்கலாம். மேபி அந்த கூட வந்து பெரிய டிஃபரன்ஸ் வந்து இருந்திருக்கும். மேட்சே மாறி 4 ரன்ல தான் தோக்குறாங்க. அப்படிங்கிறப்போ சின்ன சின்ன டெசிஷன்ஸ் தான் வந்து இங்க ரொம்ப பெரிய வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து முடியிருக்கு. எக்ஸாக்ட்லி, கரெக்டா சொன்னீங்க. அண்ட் அந்த டைம்ல 2 ஆப்கான் ஸ்பின்னர்ஸும் போடுறாங்க. ஏன் ஃபாரின் ஸ்பின்னர் போடுறாங்கன்னா நம்ம நாட்டு ஸ்பின்னர்னு போட மாட்டாங்களா என்ன? அண்ட் ராஷித் கானும் வந்து நேற்றுக்கு அவரோட போலிங் என்ன ஆச்சு எனக்கு என்னதுன்னு தெரியல. நேற்றுக்கு ராஷித் கான் ஸ்லிப் எல்லாம் வைக்கிறாரு, ஆனா கால்ல பால் போட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அப்படி அப்பீல் கூட ஃபுல்லா இல்ல, பேட்டர் கால்ல பட்டுச்சுன்னா அப்படி சந்தேகமா அம்பையர் பக்கம் பாக்குறாரு, அப்பீல் பண்ணலாமா வேண்டாமான்னு. ஏன்னா எப்படியும் நேச்சுரலி ஓவர் த விக்கெட் போடுறப்போ பால் லெக் ஸ்டம்புக்கு வெளியில தான் பிச் ஆகும். சோ உங்களுக்கு LBW கிடைக்க வாய்ப்பு இல்லை. அவர் ஏன் லெக் ஸ்டம்ப் அட்டாக் பண்றாரு, ஆஃப் ஸ்டம்ப் அட்டாக் பண்ணாரு. அந்த ஸ்லிப் வச்சு இந்த ஸ்லிப்புக்கும் ஒரு மரியாதை, நீங்க எட்ஜ் சேலஞ்ச் பண்ணுவீங்க. சோ அவரோட போலிங்கும் எனக்கு வந்து நேத்திய மேட்ச்ல பிளான்ஸ் கொஞ்சம் சுமாரா இருந்துச்சு. நீங்க சொல்ற மாதிரி ஆஷிஷ் நேரா அந்த டெம்ப்ளேட் கேப்டன்சின்னு சொல்லுவாங்க. இந்த டீமுக்கு ஹார்திக் பாண்டியா கேப்டனா இருந்தப்ப கூட ஒரு செட் பேட்டர்ன் ஒன்னு இருந்துச்சு. ஒரு ஓவர் ஒவ்வொரு போலர் போடுவாங்க பவர் பிளேல, யாருமே 2 ஓவர் போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் போலிங் ரொட்டேட் பண்ணுவாரு. கில் ஆரம்பத்துல அப்படிதான் பண்ணாரு. சோ இந்த மேட்ச்ல கில் போறாரு கேப்டனா. இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண பிளான். இந்த போலர் இந்த ஓவர், இந்த போலர் இந்த ஓவர், 2 லெப்ட் ஹேண்டர் இருந்தாங்கன்னா இவனை நான் பார்க்க கூட மாட்டேன், வேற யாருக்காவது தான் கொடுப்பேன். பட் அவங்களும் ரன்னுக்கு போறாங்கன்னா ஒரு பிளான் பி. நிறைய கேப்டன்ஸ் பண்ற தப்பு இந்த சீசன். ஏன்னா நான் இந்த சீசன் ஆரம்பத்துல உங்ககிட்ட சொன்ன விஷயம், இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் IPL கேப்டன் ஸ்ரேயஸ் தான். 50 மேட்ச் தான் கேப்டன் பண்ணியிருந்தாரு. மத்தவங்க எல்லாருமே யங் கேப்டன்ஸ். சோ போக போக உங்களோட லேர்னிங் கர்வ்ல கத்துப்பாங்க. உங்களுக்கு பிளான் பி அவசியம். பிளான் பி ஒர்க் ஆகல, பிளான் சி, பிளான் டி அவசியம். ஷாருக் கானுக்கு ஒரு ஓவர் கொடுத்தாரு, நான் ரசிச்சேன். அந்த ஓவர் 5 பால்ல 2 ரன் கொடுத்தவரு, கடைசி பால்ல 6 போச்சு. அவர் ஆஃப் ஸ்பின் போடுவாரு, லெஃப்ட் ஹேண்டர் சொல்லிட்டு கொடுத்தாங்க. பட் ஸ்டில் அந்த சிச்சுவேஷன்ல ஒரு ஓவருக்கு அதுக்கு முன்னாடி 15-16 ரன் போயிட்டு இருக்கும் போது அவர் ஒரு ஓவருக்கு 8 ரன் கொடுத்தது வெற்றி. அவருக்கு இன்னொரு ஓவர் கொடுத்துருக்கலாம். ஜஸ்ட் லாஸ்ட் பால் 6 போச்சுன்றதுனால அவர் அட்டாக்கை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு நினைச்சதும் நான் வந்து பெருசா ரசிக்கல கேப்டன்சில. மேபி நம்ம இந்த ட்ரெண்டை பத்தி பேசுறோம்ல, இந்த ஒரு ஸ்டாட்ஸோட வராங்க, ஒரு மேட்ச போட வராங்க, கிரவுண்ட்ல என்ன நடந்தாலுமே அதை தாண்டி வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு.
அது இப்போ இருக்கிற கேப்டன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பொதுவான விஷயமா இருக்கும். ஏன்னா முன்னாடி வந்து தோனி அந்த ஒரு ஜெனரேஷன்ல இருந்தவங்கலாம் பார்த்தோம்னா ஒரு இன்ஸ்டிங்டிவா வந்து கிரவுண்ட்ல என்ன நடக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற கேப்டன்ஸ் நம்ம கண்டினியூஸாவே பாக்குறோம். சிவந்து வந்தா ஸ்பின்னர்ஸ் வந்து கொண்டு வர மாட்டோம். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருந்தா வந்து லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் கொண்டு வர மாட்டோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அதை தாண்டி யோசிக்க முடியாது. இந்த ஜெனரேஷனுக்கே வந்து ஏதோ ஒரு ஸ்டிக் ஆகி நிக்கிற மாதிரி இருக்கும் இந்த விஷயங்கள்ல. நிச்சயமா. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவா இல்ல. போக போக கத்துப்பாங்க. பட் ஸ்டில் இந்த இன்ஸ்டிங்டிவ் கேப்டன்சிக்கு ஒரு மரியாதை இருக்கு. அது வந்து ஐ திங்க் பார்ப்போம்னு நினைக்கிறேன். எல்லாருமே யங்குங்க ஸ்ரீராம். ஸோ நம்ம வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாவும் இருக்க முடியாது. போக போக கத்துப்பாங்க. அந்த ஆன் த ஃபீட் யோசிச்சு இந்த போலர் வேலைக்கு ஆகலையா, சரி வா ஒரு ரிஸ்க் எடுப்போம். அது வந்து வரணும் கேப்டன்ஸ் கிட்ட. மேபி அது அடுத்தடுத்த கேம்ல நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும்போது அதெல்லாம் பண்றாங்களான்னு பார்க்கலாம். ஆமா, ஆமா. குஜராத்தோட சேஸ்க்கு வந்துடலாம். குஜராத்தோட சேஸ்மே நான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி க்ளோஸா வந்து கொண்டு போயிட்டாங்க. மில்லர்லாம் வந்து பண்ணிட்டாரு பயங்கரமா. கடைசியில ரஷீத் கான் ஒரு மாதிரி பயம் காட்டிட்டாரு. முடிச்சு வச்சிருவாரோ அப்படின்னு. பட் முடியல அவங்களால. அவங்க எங்க நல்லா பண்ணியிருந்தா மேபி வந்து அவங்க வந்து இன்னும் இந்த சேஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இது வந்து குஜராத் சேஸ் பண்ணி முடிக்கலன்றதை விட டெல்லி தடுத்தாங்கன்னு சொல்றதா பெட்டரா இருக்கும். ஏன்னா குஜராத் உசுர கொடுத்து விளையாடுறாங்க. ஜெயிச்சா ஹையஸ்ட் எவர் ஐபிஎல் சேஸ். சுப்பன் கில்லோட விக்கெட் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே போகுது. சோ சுப்பன் கில்லோட விக்கெட் இந்த பர்டிகுலர் டீம்ல 4 விக்கெட்டுக்கு சமம். அப்படிதான் ஆப்போனன்ட்டும் நினைப்பாங்க. சைக்கலாஜிக்கலி அதான் உண்மையும் கூட. அங்க சாய் சுதர்ஷனோட ஸ்ட்ரைக் ரேட் நம்ம முன்னாடி குஜராத் கிட்ட நம்ம வந்து இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நம்ம நினைச்ச விஷயம், மிடில் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் வேகமா விளையாட்டா நல்லா இருக்கும்னு. சாய் சுதர்ஷன் நார்க்கியாவை டேக் ஆன் பண்ண விதம், ஃபாஸ்ட் பாலர் சீவுன்னு சீவி பவுண்டரிஸ் அடிச்சாரு. அண்ட் சாய் சுதர்ஷன் ரொம்ப ரொம்ப நல்லா விளையாடினாரு. குவிக் ஃபயர் இன்னிங்ஸ் அவர்கிட்ட இருந்து அவர் ஒரு மாதிரி செட் கேமை எடுத்துட்டு போனார் நிறைய ரன்ஸ் அடிச்சு. சாஹா ஒரு டீசென்ட் இன்னிங்ஸ் ஆடினாரு. டேவிட் மில்லரோட ஃபார்ம் திரும்ப வந்துச்சு. சோ நிறைய விஷயம் இந்த மாதிரி உள்ள வந்துச்சு. ஷாருக் கான் பெட்டரா விளையாடி இருக்கலாம், அது ஓகே. பட் இவங்க எல்லாம் நல்லா விளையாடுறாங்க. லாஸ்டா ராஷித் கான் நிறைய தடவை, ராஷித் கான் முத தடவை இல்ல, இன்ஃபேக்ட் அவர் ஜெயிச்சு கொடுக்கலையேன்றதான் நமக்கு ஒரு குறையா இருக்கு. ஏன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு ஒரு 7 out of 10 டைம்ஸ் ராஷித் கான் ஜெயிச்சு கொடுப்பாரு மேட்ச. இது ஒன் ஷாட் அவே. அந்த கடைசி பால் மாட்டி இருந்துச்சுன்னா போதும். அங்கதான் 2-3 விஷயங்கள் டெல்லி கரெக்டா பண்ணாங்க. ரிஷப் பண்ட் ஆன் த ஃபீட் இருந்தாரு. ரிஷப் பண்ட் இந்த நம்ம பேசிட்டு இருந்த இந்த டெம்ப்ளேட் கேப்டன்சிக்குள்ள அவர் வரல. நான் சொல்றேன் என்னதுன்னு. ரசிக் சலாம்னு அந்த ஜம்மு காஷ்மீர் போலரை எடுத்துட்டு வராங்க. இம்பாக்ட் சப்பா எடுத்துட்டு வராங்க. அவர் வந்து நல்லா போலிங் போடுறாருன்றத உணர்றாரு. அவரு இன்ஃபேக்ட் ரசிக் சலாம் நேற்று 3 விக்கெட் எடுத்தாரா, 3மே தமிழ்நாடு பிளேயர்ஸ். சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர், ஷாருக் கான் 3 விக்கெட்டவே அவர் தான் எடுத்தாரு. பட் அதான் ஜஸ்ட் ஒரு கரெக்டுங்க. உங்களுக்கு கேப்ஷன் கிடைச்சிருச்சு. இவர் எக்ஸ்பிரஸ் வேகலாம் இல்லைங்க, அது உம்ரான் மலிக் தான் எக்ஸ்பிரஸ். இவர் வந்து பேஸ்லாம் இல்ல. பட் அங்க நான் வரேன், ரிஷப் பண்டோட கேப்டன்சிக்கு நான் வரேன் பாருங்களேன். கடைசி 2 ஓவர் இருக்கு. ராஷித் கான் கடைசி 2-3 ஓவர் டேஞ்சரஸ்னு தெரியும், அடிப்பாருன்னு தெரியும். மில்லரும் ஆடிக்கிட்டு இருந்தாரு அந்த டைம்ல. பட் இவர் ஸ்டில் கட் ஃபீல்ட்ல போனாரு. ஆண்ட்ரிக் நார்க்கியா ஒரு ஓவர் மில்லர்கிட்ட போடுறப்ப ரன்ஸ் போச்சு. உங்களோட ஓவர்சீஸ் போலர், நிறைய காசு கொடுத்து நீங்க எடுத்திருக்கிற போலர், ரீட்டைன் பண்ண போலர் உங்களுக்கு வந்து ரன்ஸுக்கு போறாரு. சோ நான் ஒரு யங்ஸ்டரை பேக் பண்றேன், இந்த பாலை கையில வச்சுக்கோ, நீ எனக்காக போட்டுத்தா அப்படின்னு அவன் மேல நம்பிக்கை வச்சு, ஒரு யங்ஸ்டர் மேல நம்பிக்கை வச்சு ரிஷப் பண்ட் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்றாரு. நான் அந்த கட் ஃபீலோட போறாரு. மேட்ச் அப்போட போகாம எனக்கு இவர் நீ இந்த மேட்ச் நல்லா போடுற 3 விக்கெட் எடுத்துரு, இந்த ஒரு ஓவர். அவர் அந்த ஓவர் சாய் கிஷோரோட விக்கெட் எடுத்து 2 6 கொடுப்பாரு. ஆனாலும் சாய் கிஷோரோட விக்கெட் எடுப்பாரு. சோ அதுவும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆயிருச்சு. ஏன்னா லாஸ்ட் ஓவர்ல ராஷித் கான் 3 டாட் பால் ஆடுவாரு. ஏன்னா அவருக்கு மோஹித் சர்மா மேல நம்பிக்கை இல்ல. சோ சிங்கிள் ஒவ்வொரு தடவையும் ரிஜெக்ட் பண்ணுவாரு. இதுவே சாய் கிஷோர் ஏற்கனவே 2 6 அடிச்ச பிளேயர்னா ராஷித் கான் சரி பரவாயில்ல, நீ ஒரு பால் ட்ரை பண்ணி எனக்கு மாட்டலைன்னா பரவாயில்ல, இல்ல சிங்கிள் திருப்பி தருவான் அப்படின்ற நம்பிக்கை வந்துருக்கும். அது வராததுக்கு ரிஷப் பண்டோட கேப்டன்சி காரணம். அண்ட் ஷாருக் கானை டிஸ்மிஸ் பண்றதுக்காக ஷாருக் கான் ஒரு 6 அடிச்சோடனே அப் டு த ஸ்டம்ப்ஸ் வந்தாரு. அப் டு த ஸ்டம்ப்ஸ் வந்தா ஃபுட் ஒர்க் வந்து பேட்டரோட எப்பவுமே தடப்படும். மீடியம் பேஸ் இருக்கு, இறங்கி வர தயங்குவாங்க. சோ அங்க வந்து ஒரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணாரு ரிஷப் பண்ட். கேப்டன்சில ஒன் மோர் டிக். அங்க என்ன நடக்கலையோ அது ரிஷப் பண்டோட கேப்டன்சில நடக்குது. இந்த மாதிரி பிரில்லியண்டான மூவ்ஸ் வந்து அவர் பண்ணாரு. 6 போகுது, 4 போகுது, பட் ஸ்டில் பேட்டரை பேசினார். குல்தீப் யாதவ் கடைசி ஓவருக்கு முன்னாடி ஒரு லென்த்தி டிஸ்கஷன் வச்சாரு. அண்ட் அவரோட ஸ்பெல் முடியறதுக்குள்ள இன்னொரு விக்கெட் எடுத்தார் குல்தீப் யாதவ். ஸோ த வே ரிஷப் பண்ட் as a கேப்டன், as a கீப்பர், as a பேட்டர் நம்ம பார்த்தாச்சு இந்த மேட்ச்ல 100% கொடுத்தாரு. இந்த பர்டிகுலர் கேம்ல மேட்ச் வந்து 5 ரன் தான் டிஃபரன்ஸ். இந்த கடைசிக்கு முந்தின ஓவர்ல ஒரு கேரண்டி 6 போயிட்டு இருந்துச்சு ராஷித் கான் அடிச்சது. டிஸ்டன்ஸ் ஸ்டெப்ஸ் அப்படி தாவி பால் எடுத்து உள்ள போடுவாரு.
அப்ப ஒரே ஒரு ரன் தான் போச்சு. மேபி அந்த 5 ரன் தான் மேட்சை காப்பாத்துச்சோ. இருக்கலாம். கண்டிப்பா அந்த சின்ன மார்ஜின்ல போகும்போது இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்டே பேசணும். சின்ன சின்ன தவறுகள் எப்படி ஜிடி பண்ணாங்க, அதுதான் வந்து பெரிய ப்ராப்ளம் ஆச்சுன்னு. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஃபீல்ட்ல பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து இந்த மாதிரி வந்து க்ளோஸ் கேம்ஸ்ல வந்து பெரிய இம்பாக்ட் வந்து கொடுக்குது. ஸோ ஒரு ஆள் வந்து டிசி நல்லா பண்ணாங்க, ரிசர்வ் பண்ண ரொம்ப நல்லா பண்ணாரு. ஜிடி சின்ன சின்ன விஷயங்களை தப்பு பண்ணி அது பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகுற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆமா, ஆனா என்ன மறைஞ்சு போயிருக்கோ அவங்க அந்த கடைசி பால் மாட்டிருச்சுன்னா. சோ இந்த மாதிரி கேம்ல நம்ம எதுவுமே யோசிக்க முடியாதுங்க. எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. டிசி மச் பெட்டர் டீமா இருந்தாங்க. ரிஷப் பண்ட் பெட்டர் கேப்டனா இருந்தாரு. இன்னைக்கு இதை விட பெரிய என்டர்டெயின்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு. ஆர்சிபி விசஸ் சன்ரைசர்ஸ் மேட்ச் ஹைதராபாத்ல வச்சு இருக்க போகுது. லாஸ்ட் டைம் பார்த்தோம் சின்னசாமி ஸ்டேடியத்துல அட்டமலை அடிச்சு வெளுத்து வாங்குச்சு. இந்த வாட்டி என்ன நடக்க போகுது? இன்னைக்கு அதே தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயங்க, சன்ரைசர்ஸ் எந்த மேட்ச் விளையாடினாலுமே அது பிளாக் பஸ்டர் என்டர்டெய்னர் தான், அது கேரண்டி. அதுல எதிரணியில ஆர்சிபி இருக்காங்க அப்படின்றது வந்து இன்னும் கூடுதல் சிக்ஸர் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துது. பட் என்ன மாதிரி பிச் தர போறாங்கன்னு பாக்கணுங்க ஸ்ரீராம். ஏன்னா இதே கிரவுண்ட்ல தான், அதாவது நம்ம வந்து ஒரு 277 பார்த்தோம் இந்த கிரவுண்ட்ல. அதே கிரவுண்ட்ல தான் சிஎஸ்கே விளையாடுறப்போ அந்த 160 பிச் வந்துச்சு. பெருசா டேக் ஆன் பண்ண முடியல சிஎஸ்கே பேட்டர்ஸா. சோ என்ன மாதிரி பிச் இருக்க போகுது அது எதிர்பார்க்க நான் வெயிட்டிங். ஹோப்ஃபுல்லி அந்த 270 மாதிரி ஒரு பிச்சா இருந்துச்சுன்னா என்டர்டெயின்மெண்ட். இந்த 300 தொட்டது யாரு அப்படின்னு வரும். பட் 300 எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல வருமானு தெரியல. பட் எஸ்ஆர்ஹெச் செம ஃபார்ம்ல இருக்காங்க, செம ஃப்ளோல இருக்காங்க. அண்ட் ஆர்சிபி ஏற்கனவே இது கீழே போக முடியாது. சோ நத்திங் டு லூஸ்ன்ற ஆட்டிடியூடோட விளையாடினா ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேல எழுதுறது எதுவுமே இல்லையா? போக முடியாது. நாம 10வது இடத்துலதான் இனிமே இருக்க போறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில ஆடினாங்கன்னா மேபி இங்கதான்டா இதுக்கு மேல இது கீழே நான் எங்கடா போவேன் அப்படின்னு ஆடணும். கண்ணதாசன் கூட பாட்டு எழுதினப்போ உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுனாரு. இங்க உனக்கும் கீழே ஓகே எவனோ ஒருத்தன் இருக்கான்னு நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு மோசமான நிலைமை இருந்தா சரி, நம்மளை விட மோசமா இன்னொருத்தன் இருக்கான், சரி பரவாயில்ல அதை நினைச்சு நம்ம போகலாம். இதை விட மோசமா வேற யாருமே இல்லைன்றதுக்கு கண்ணதாசனே பாட்டு எழுதலைங்க. அவ்வளவு 1000 பாட்டு எழுதினவர். போனால் போகட்டும் போனான்னு வந்து பாத்திர வேண்டியதான், ஒரு கை பாத்திர வேண்டியதான் மேட்ச். சரி சரி, ஓரளவுக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து கட்டுப்படுத்த முடியுமா ஆர்சிபியோட பவுலர்கள்னால? ஹெட் டு ஹெட் எஸ்ஆர்ஹெச் 12 ஆர்சிபி 10 வித்தியாசம் இல்ல. பட் இந்த வென்யூல உப்பல் ஸ்டேடியம்ல நடக்கிற மேட்ச்ல எஸ்ஆர்ஹெச் 5 ஆர்சிபி 2. ஒரு வழி இருக்கு இந்த மேட்ச் வந்து ஆர்சிபி ஜெயிக்க. என்ன மழை பெய்யணும்? என்னது டிஆர்எஸ் போகணுமா? இல்ல அதெல்லாம் இல்ல. அதாவது ஒவ்வொரு மேட்சும் எஸ்ஆர்ஹெச் பெருசா ஜெயிக்கிறதோட டெம்ப்ளேட் என்னது, எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுவாங்க, எதிர் டீம் அவுட் பேட் பண்ணுவாங்க. அவங்க அப்புறம் அதே மேட்ச வந்து ரன்னும் கொடுத்துட்டு 20 ரன் 30 ரன் வித்தியாசத்துல தான் ஜெயிப்பாங்க. அவ்வளவு பெரிய ரன் அடிச்சுட்டு பெரிய வித்தியாசத்துல ஜெயிப்பாங்கன்னா கிடையாது. அதை அடிப்பாங்க, அதை விட கொஞ்சம் கொடுப்பாங்க, அப்படிதான் மேட்ச் ஜெயிக்கிறாங்க. சோ அவங்கள வந்து சேஸ் பண்ண வைக்கிறது பெட்டர். ஆர்சிபியோட ஒரே ஸ்ட்ரென்த் அவங்களோட பேட்டிங். சோ எஸ்ஆர்ஹெச்சோட டெம்ப்ளேட்டை இவங்க எடுக்கணும், அவுட் பேட் பண்ணணும் ஆப்போனன்ட்ட. 230 240 அடிச்சுட்டு முடிஞ்சா இப்ப நீ திருப்பி ஆடுறா, சேசிங் பிரஷரோட ஆடுறா, இந்த சவால் அவங்களுக்கு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல அடிச்சாங்க, செகண்ட் பேட்டிங் பண்றாங்க. சோ ஒரு சேசிங் பிரஷர் அந்த டீம் தாங்குதா? மேபி தாங்குவாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் போலிங் போட்டாலும் செகண்ட் போலிங் போட்டாலும் அதே போலர் தான் போட போறாங்க, இது எல்லாமே செட் அண்ட் டன். பட் ஸ்கோர் போர்ட் பிரஷரை தாங்கிட்டு அவங்களால அடிக்க முடியுமா? ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச்சா? ஆர்சிபின்னு சொல்றேங்க. எனக்கு அவங்க நல்லா பண்ணணுங்க ஸ்ரீராம். எனக்கு ஒரு தயக்கம் இருக்கு, பட் தயக்கத்தோட நான் ஆர்சிபின்னு ஏன் சொல்றேன்னா அவங்க நல்லா பண்ணுங்க இந்த டீம். இதை பார்த்துக்கிட்ட ரசிகர்களுக்காவது ஆர்சிபி நல்லா பண்ணணும். சரி, இப்போ ஒரு பிளேயர்னு கேட்டா அவங்களால சொல்லவே முடியாது. சன்ரைசர்ஸ்ல ஒரு 10 பேர் இருப்பாங்க சொல்றதுக்கு. இருந்தாலும் கேக்குறேன், எந்த பிளேயர் வந்து நீங்க வந்து நம்பலாம் ரெண்டு டீமும்? கிளாசன் அங்க ரிவர்ஸ் பிக்சர்ல டீசென்டா ஆடினாரு, பட் டிராவிஸ் ஹெட் ரொம்ப டேஞ்சரஸ். ஓகே, பட் அங்க கிளாசன். இங்க வந்து வில் ஜாக்ஸ் வச்சு ஓபன் பண்ணுவாங்க ஆர்சிபி போலிங்ல. ஆஃப் ஸ்பின்னர் அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட்டுக்கு எதிராக வில் ஜாக்ஸ் வச்சு எல்லாம் ஓபன் பண்ணுவாங்க. பட் எனக்கு விராட் கோலி இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிச்சப்ப பயங்கரமா ஆரம்பிச்சாரு பேட்டிங்ல. இன்னமும் டாப் ரன் கேட்டர் அவர் தான். அவரோட அத்தாரிட்டி கடந்த 2-3 மேட்சா இல்ல. அது இந்த மேட்ச் வந்தா நல்லா இருக்கும். நான் எதை வச்சு சொல்றேன்னா, போன வருஷம் இதே 2 டீமும் இதே கிரவுண்ட்ல மோதினப்ப விராட் கோலி செஞ்சுரி அடிச்சாரு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் மேபி அவர் மைண்ட்ல பிளே பண்ணி மறுபடியும் அவர் அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் கிளாஸ் இன்னிங்ஸ் ஆடினா நத்திங் லைக் இட். சோ நான் கிளாசன் அண்ட் விராட் கோலியை பிக் பண்றேன் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு.
நடக்கணும். ஆர்சிபிக்கு ஒரு அதிசயம், அற்புதம்லாம் நடந்து மேட்ச வின் பண்ணி, அந்த கடைசி இடத்துலயாவது கொஞ்சம் அப்படி மேல கீழ போயிட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரே ம். சிமெண்ட் பண்ணி அங்க கீழயே வச்சிருக்கிறாங்க. ஆமாங்க. பாயிண்ட்ஸ் டேபிள் இன்ட்ரஸ்டிங் ஆயிடுச்சு. நேத்து டெல்லி ஆனதுக்கு அப்புறம் இப்ப சிஎஸ்கேவுக்கும் ஒரு டேஞ்சரு. அது வந்து இந்த மிட் டேபிள் ஃபுல்லாமே வந்து பயங்கரமா தான் இருக்குங்க. சிஎஸ்கே, ம். மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் பார்த்தா சிஎஸ்கேக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் 1 மேட்ச் தான் டிஃபரன்ஸ். 2 பாயிண்ட் தான் எக்ஸாக்ட். டிஃபரன்ஸ். கடைசியில வந்து எக்ஸாக்ட். அடிதடியா இருக்க போகுது இந்த சீசன் இன்னும் போக போக. சோ ஆர்சிபிக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் என்னதுன்னா, நெறைய பார்ட்டி ஸ்பாயிலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ம். என்னால முடியல இன்னொருத்தன் வாய்ப்ப கெடுக்கிறேன் அப்படிம்பாங்க. ம். சோ அத அத அமைச்சுக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஆர்சிபி ஜெயிச்சா டேபிள் இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆர்ஆர் கம்ஃபர்டபுளா இருக்காங்க. ம். கேகேஆர் ஒரு அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காங்க. ம். பட் ஆர்சிபி வந்து ஒரு சில பேரை கீழ இழுத்தாங்கன்னா டேபிளுக்கு நல்லது. அண்ட் அதே சமயம் ஆக்சுவலா என்ன சொல்றேன்னு மேத்தமெட்டிக்கல் பாசிபிலிட்டி சொல்லுவாங்க. பிராக்டிகலா இல்ல. மேத்தமெட்டிக்கல் பாசிபிலிட்டி இன்னும் ஆர்சிபி குவாலிஃபை ஆகலாம்னு இருக்கு. ஓகேங்க. சொன்ன ஆன்டி உடனே ஒரு ஃப்ளவர் மாரியே முகத்துல பேசுறீங்க. சிரிப்பை நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க. ஆன்டி ஃப்ளவர் மாதிரியே பேசுறீங்க. பேசுங்க. நடக்குறான்னு அவர் பாருங்க. சொல்லியிருக்காரா இத? அவர்தான் போன மேட்ச்க்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. இனிமே ஓ! வரப்போறது எல்லாமே நமக்கு செமி ஃபைனல்ஸ் தான். எல்லா மேட்சையும் நம்ம ஜெயிச்சு உள்ள போறோம் அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் பேசிட்டு வந்து அடுத்த மேட்சே தோத்துட்டாங்க. அது வேற விஷயம். ஏங்க அவருக்கு அடுத்த வருஷம் அவரோட வேலையை தக்க வச்சுக்கணும். ஏற்கனவே ஒரு டீம்ல இருந்து தூக்கிட்டாங்க. இந்த நெறைய இந்த ஃபாரின் கோச்சஸ் எப்பவுமே ஒரு சில பேர் இருக்காங்க. நான் வந்து இவரும் அதுல ஒருத்தர் தான். ஒரு டீம் விட்ட உடனே அடுத்த டீம் வேலையில. இந்த மாதிரி தான் நெறைய ஃபாரின் கோச்சஸ் ஐபிஎல்ல. ஓகே ப்ரோ. நாளைக்கு மேட்ச்ல திரும்ப சந்திப்போம். ரொம்ப நன்றி. ஓகே. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.